வயசாகிடுச்சுன்னா எப்படி நம்ம நடக்கிறது? இப்படியே போனா நம்மளால நடக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஸோ நடக்கும்போது அதிக அளவு தடுமாற்றமும், வீட்ட விட்டு வெளியில போய் ரோட்ல நடந்தா எங்க கீழ விழுந்துருமோன்ற பயத்தோடயே, எதையாவது புடிச்சு நடந்தா நல்லா இருக்கும். இல்ல தடுமாறாம எப்பதான் நம்ம நடப்போம்னே தெரியல. ஸோ வாழ்க்கையில இனி தடுமாறாம நம்ம தன்னம்பிக்கையோட, இண்டிபெண்டன்ட்டா எதையும் பிடிக்காம நடக்க முடியுமா? முடியாதா? அப்படின்ற கேள்விகளோட, இடுப்பு, கால்கள்லாம் ரொம்ப பலகீனமாகவும், சீக்கிரமா சோர்ந்து போற மாரியும், கொஞ்சம் நடந்தாலே சீக்கிரமா உட்காந்துரணும் அப்படின்ற ஒரு பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து, நீங்களும் அன்றாட வாழ்க்கையில ஈஸியா தன்னம்பிக்கையா நடக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடம் டெய்லியும் அப்படி ஒருவேளை தினமும் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ரெகுலரா எந்த மாரி செலக்டிவா ஒரு 6 எக்ஸர்சைஸஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸர்சைஸஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா எக்ஸர்சைஸஸும் எல்லா உடம்புக்குமே பொருந்தும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இது ஈஸியா இருந்தா பண்ணுங்க. பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இந்த எக்ஸர்சைஸஸ் மூலியமா உங்களோட பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கஷ்டப்படாதீங்க. ஸோ அவ்வளவுதான். சிம்பிளா ஃபங்ஷனல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வயதானவர்களுக்கு எஜிலிட்டி, போற வேகத்துல உடனே திரும்புறது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் தேவை. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நின்னுட்டே வேலை பார்ப்பாங்க, டக்குன்னு திரும்பும்போது தள்ளாடி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த உடனே திரும்புற அந்த சடன் மூமெண்ட்ல தான் பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கும், நீங்க வீட்டை விட்டு வெளியில போனா ரோட்ல அன்இவன் சர்ஃபேஸ்ல ஸ்டேபிளா தன்னம்பிக்கையோட நடக்க முடியாது. நிறைய தடுமாற்றம் வரும், கீழே விழுந்துருமோன்ற பயம் வரும். ஸோ இதெல்லாம் சமாளிச்சு நீங்க தன்னம்பிக்கையோட ஈஸியா தைரியமா நடக்கிறதுக்கும் ஏத்த மாதிரியான எக்ஸசைசஸ் தான் ஃபங்ஷனல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம். இது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய டைப்ல எக்ஸசைசஸ் இருக்கு. ஆனா வயசானவங்க பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் சொல்லியிருக்கேன். வாங்க எக்ஸசைசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிடலாம். ஸோ வார்ம் அப் ஃபர்ஸ்ட் நெக் மூமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 3 டைம்ஸ் கழுத்தை மேலே கீழே அசைச்சுக்கோங்க. ஸோ 3 முறை கழுத்தை மேலே கீழே பார்த்துட்டீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் ஒரு 3 முறை அசைச்சுக்கோங்க. ஸோ 3 முறை முடிச்சிட்டிங்கன்னா சைடில் அதே மாதிரி 3 டைம்ஸ். அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன் இப்படி ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் பேக்ல ஒரு 10 டைம்ஸ். ரெண்டு டைரக்ஷன்லையும் 10 டைம்ஸ் கையை அப்படி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இப்படி உள்ள வெளியில 10 டைம்ஸ். ஒரு வாட்டி இந்த கை மேலே, ஒரு வாட்டி இந்த கை மேலே, இப்படி மாற்றி மாற்றி 10 முறை பண்ணிடுங்க. ஸோ இப்படி 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஒரு கையை மேலே தூக்கிட்டு காலை கொஞ்சம் வைடாக வச்சுட்டு சைடில் இப்படி சாயணும். கையை மேலேயே வச்சுக்கோங்க, உடம்ப மட்டும் சைடில் சாய்ச்சி சாய்ச்சி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 10 டைம்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ இதை 10 டைம்ஸ் இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது அடுத்த சைடுக்கு 10 டைம்ஸ். இப்படி இந்த சைடு ஒரு 10 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி மொத்த உடம்புக்கும் வார்ம் அப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கான எக்ஸசைஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு 10 டைம்ஸ் ரெண்டு சைடுக்கும் முடிச்சிட்டோம்னா ரெண்டு கையை கோத்துட்டு பாடியை ரொட்டேட் பண்ணுங்கள். 2 2 இது மாதிரி 10 டைம்ஸ். நீங்கள் தலையும் டேர்ன் ஆகணும். உங்கள் கையை பார்த்துக்கிட்டு எப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி 10 டைம்ஸ் ரெண்டு சைடுக்கும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி செவரில் கை வச்சுட்டு காலில் ஃபஸ்ட்டு பாதத்தை இப்படி ரொட்டேஷன் பண்ணுங்க. இந்த சைடு கிளாக் வைஸ் 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் பாதத்தை ரொட்டேட் பண்ணிக்கணும். இது நம்ம ஈஸியாக டக்குன்னு வார்ம் அப் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் பண்ணியிருக்கேன். வார்ம் அப் மெயின் மேஜர் ஜாயின்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம மூமெண்ட் கொடுத்து அடுத்தது எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆகிடுறோம். ஸோ இது மாதிரி ரெண்டு பக்கமும் 10 டைம்ஸ் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது காலை மடக்கி நீட்டுங்க. சப்போர்ட் தேவைப்படுறவங்க பிடிச்சிட்டு பண்ணுங்கள், தேவையில்லாதவங்க அப்படியே பண்ணுங்கள். 10 முறை இந்த காலை இப்படி மடக்கி நீட்டுங்க. இந்த காலுக்கு 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கு 10 முறை. ஸோ இப்படி 10 முறை ரெண்டு காலுக்கும் மடக்கி நீட்டிட்டிங்கன்னா அடுத்த ரொட்டேஷன். இதுவுமே சப்போர்ட் தேவைன்னா பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள். காலை இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் ஹிப் ஜாயிண்ட்டுக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ். இப்படி 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இப்படி ஆன்டி கிளாக் இப்படி ஆப்போசிட் சைடு ஒரு 10 முறை ரொட்டேட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி இந்த சைடுக்கு 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கு 10 முறை. அப்புறம் இந்த சைடுக்கு 10 முறை. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா வார்ம் அப் ஓரளவுக்கு பாடி வந்து வார்ம் ஆகிட்டு ரெடி ஆகிடும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. இதோட வார்ம் அப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கீங்க அப்படின்னா வலி இல்லாத வாழ்க்கை, அதாவது எந்த ஒரு ஜாயிண்ட் பெயினும் இல்லாமல், நடக்கிறதுல சிரமம் இல்லாமல், படி ஏறுறதுல சிரமம் இல்லாமல், நடையில தடுமாற்றம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் தினமும் பண்ணணும்? ஒவ்வொரு உடல்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும், கைக்கு, காலுக்கு, இடுப்புக்கு, முதுகுக்கு, இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணுன்ற எக்ஸசைஸ் பிளான், அதை எப்படி பண்ணணுன்ற வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸா நான் வந்து onelastmove.comல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த onelastmove.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கோர்ஸை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஸோ இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா onelastmove.comல போயிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது என்னன்னா சிம்பிளாக மார்ச்சிங் தான். ஒரு காலை இப்போ மேலே தூக்கணும், மாற்றி மாற்றி காலை மேலே தூக்கி தூக்கி இறக்கல. ஸோ இது கூடவே கை இருக்கு இல்லைங்களா, கையையும் முன்னாடி இப்படி தூக்கணும். ஸோ இப்போ வலது கை தூக்கும் போது இடது காலை தூக்குங்க, கீழே விட்டுருங்க. அடுத்து இடது கை தூக்கும் போது வலது காலை மேலே தூக்கி கீழே விடுங்க. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் வேகமாக பண்ண போகிறோம் 10 முறை. ஸோ 1 1 2 2 3 3 மார்ச் மாஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 5 5 6 6 7 7 8 8 9 9. சைடில் இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் கால் முட்டி வந்து முன்னாடி தூக்கணும். இப்படி மடக்கி இப்படி தூக்கக்கூடாது, முட்டியை முன்னாடி தூக்கணும். கால் 90 டிகிரி இப்படி வரணும். 9 9 10 10 நேராக பார்த்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் திரும்ப 10 முறை இதே எக்ஸசைஸே பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் செட் இப்போ என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ இந்த மாதிரி கையும் காலும் கரெக்டாக ரைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். 2 செட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். எப்படின்னா சைடில் நடக்கணும், இப்படி நடந்து போயிட்டு வாலை டச் பண்ணிவிட்டு காலை சைடில் ரைஸ் பண்ணிவிட்டு திருப்ப நடந்து போயிட்டு இந்த சைடு வாலை பிடிச்சி இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கவுண்ட் வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி 10 டைம்ஸ் இப்போ பண்ண போகிறோம். எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வீட்டில் இன்னும் நிறைய தூரம் இருக்கும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா 5 முறை இந்த எக்ஸசைஸை பண்ணால் கூட போதும் ஒரு செட்டுக்கு. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 1 2 2. நேராக பார்த்து பண்ணணும், நேராக இருக்கணும், உடம்பும் குனியக்கூடாது கால் தூக்கும் போது. 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ இது மாதிரி 10 டைம்ஸ் முடிச்சிட்டோம். இது 10 டைம்ஸ் ஒரு செட்டு தான் பண்ண முடியுது. கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஒரு செட்டோட கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்கள் திரும்ப செகண்ட் செட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா அடுத்த நாள் நடக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ரெஸ்ட் ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ரெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி 1 1 2 2 3 3 4 4 5 5 6 7 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ இது மாதிரி 2 செட்ஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா
அடுத்த எக்ஸசைஸ்க்கு 2 சேர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்க வீட்ல 2 சைடு இருக்கும் இல்லைங்களா? அதுல ஒரு சைடுல ஒரு சேர் போட்டுருங்க. இன்னொரு சைடுல ஒரு சேர் நல்லா ஸ்ட்ராங்கான சேரா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி சேர்ல உட்காந்துட்டு ஸோ இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 1 1 ஓகே. அங்கேருந்து வந்து இதுலேயும் உட்காந்து எழுதிச்சிட்டிங்கன்னா ஒரு கவுண்ட்டு. இப்போ அப்படியே திரும்ப இங்கே வந்துட்டு ஸோ 2 2 3 3 4 4 ஒரு வாட்டி இப்படி திரும்புங்க. அடுத்தது ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்புங்க. ஸோ ஒவ்வொரு சைடும் 5 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இது ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து இந்த சைட்லேருந்து இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அடுத்த செட்டை. ஸோ அதாவது இங்கே ஒரு கவுண்ட் அங்கே ஒரு கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கவுண்ட்டு. ஸோ அது மாதிரி 5 கவுண்ட்ஸ் பண்ணோம்னா நம்ம 10 டைம்ஸ் ஸ்குவாட்ஸ் பண்ணியிருப்போம். சேம் டைம் மூமெண்ட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். சரி, இப்போ செகண்ட் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி? 1 நிமிர்ந்து நேராக இருக்கணும், சரிங்களா? கையை வேணும்னா கூட நீட்டிக்கோங்க பாடியை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு. 2 3 4 நான் வந்து இப்போ 1 2 3 கவுண்ட் பண்ணிக்கிறேன். 5 அந்த மாதிரி 10 ஸ்குவாட்ஸ். 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. ஸோ 10 டைம்ஸ் 2 சைட்லேயும் ஸ்குவாட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி 2 டவலை வந்து நீட்டு வாட்டத்தில் உங்கள் 2 சைட்லேயும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு சிம்பிளாக இப்படி 1 1 ஸோ அந்த சைட்லேருந்து மொத்தமாக இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு கவுண்ட்டு. அது மாதிரி 2 2 3 இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப செகண்ட் செட் இதே எக்ஸசைஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போ ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிக்கலைன்னா பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ செகண்ட் செட் சேம் அதே மாதிரி 1 2 3 இது கொஞ்சம் நம்ம சைடில் போகும்போது காலை தூக்கி தூக்கி வச்சு நடக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். 3 4 5 5 சாரி 6 6 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் 2 செட்ஸ் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அடுத்த எக்ஸசைஸ் சேம் இதே மாதிரி இந்த டவலை வந்து இப்படி கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 2 சைடும் கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா இப்படி பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இப்படி நின்றுக்கணும். நின்றுட்டு அப்படியே இதை தாண்டி முன்னாடி வாங்க, சைடில் போங்க, திரும்ப பேக்கில் வந்துட்டு ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுங்க. இது ஒரு கவுண்ட்டு. இது மாதிரி 2 டைரெக்ஷன்லேயும் நம்ம மாற்றி மாற்றி பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 கவுண்ட்ஸு ஒரு டைரெக்ஷன், அதாவது க்ளோக் வைஸ், அப்புறம் ஆன்டி க்ளோக் வைஸில் நம்ம நகருவோம். சரி, இப்போது ரெடி ஆகிட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து இந்த எக்ஸசைஸே பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ 1 1 1 1. ஸோ ஃபுல்லாக போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு கவுண்ட்டு. திருப்ப ஃப்ரண்ட்டில் தாண்டணும், சைடில் தாண்டணும், பேக்கில் தாண்டணும், திருப்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடணும். அடுத்து 3 3 3 3 4 4 4 4 5 5 5 5. கை வேணா இடுப்பில் கூட வச்சுக்கலாம். இப்போ 5 டைம்ஸ் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த டைரெக்ஷனில் வரப்போகிறோம். ஸோ 1 1 1
1, 2, 2, 2, 2, 3, 3, 3, 3, 4, 4, 4, 5, 5, 5, 5. ஸோ 5 டைம்ஸ் முடிச்சிட்டோம்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது அகைன் திரும்ப செகண்ட் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வயசானவங்களுக்கு இது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப இது தடுமாற்றமாக இருக்க பண்ண முடியலன்னா இந்த எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, 1, 1, 1, 1, 2, 2, 2, 3, 3, 3, 3, 4, 4, 4, 4, 5, 5. இது கீழே குனிஞ்சு பார்த்தா தான் பண்ண முடியுதுன்னா கூட தப்பு இல்லை, அதே மாதிரியே பண்ணுங்க. 5 டைம்ஸ் முடிச்சிட்டோம்னா அடுத்து டைரக்ஷன் சேஞ்ச். 1, 1, 2, 2, 2, 3, 3, 4, 4, 4, 4, 4, 5, 5, 5, 5. 5 டைம்ஸ் பண்ணிட்டோம்னா 2 செட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, இப்படி அந்த மாதிரி ஸ்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அதை தான் பண்ண போறோம். அதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ண போறோம். யூஸ்வலா ஸ்கேட்டர்ஸ் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி பண்ணுவோம். ஸோ அது ஜம்ப் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அதை அப்படியே மாற்றி ஜஸ்ட் காலை இப்படி வச்சுட்டு இந்த கால் ஃப்ரண்ட்ல இருக்கும்போது இந்த கால் வந்து இந்த காலை கிராஸ் பண்ணி இப்படி போகணும். ஸோ ரொம்ப இல்லை, கொஞ்சம் லேசாக அதை கிராஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு திரும்ப இந்த பொசிஷன் வந்துடணும். அடுத்தது இந்த கால் 1, 1 அப்படி, சரிங்களா? 2, 2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் லெக் இந்த சைடு வச்சுட்டு இந்த கை மேலே வந்துருச்சு, லெஃப்ட் லெக்கை கிராஸ் பண்ணிட்டேன் 1, அப்புறம் லெஃப்ட் பேக்கில் வச்சு 1. ஸோ நேராகவே காலை வந்து லாங்காக வச்சுட்டு சைடில் கொண்டு போயிட்டு வரணும். ஓகே, 2, 3, 3, 4. அதாவது இப்படி லாங்கா, இப்போ நான் சைடு வியூவில் காட்டுறேன் உங்களுக்கு. 4 இங்கே பாருங்க, லாங்கா எடுத்துட்டு போய் வச்சுட்டு திருப்ப 4, 5, 5, 6, 6, 7, 7, 8. லாங்கா போயிட்டு விரலை மட்டும் டச் பண்ணிட்டு முன்னாடி வந்துடணும். 9, 9. இந்த கால் வைக்கும்போது இந்த கை மேலே 10, இந்த கை மேலே 10. ஸோ அவ்வளோதாங்க. 10 டைம்ஸ் இந்த எக்ஸசைஸ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக பண்ணி ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கோங்க. அப்புறம் முழுசாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 10 டைம்ஸ் முடிச்சிட்டோம்னா 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் செகண்ட் செட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? செகண்ட் செட் ரெடி? 1. பாருங்க, இந்த கால் இந்த கை ஆப்போசிட் ஆப்போசிட். இந்த கை வந்து பின்னாடி போயிடணும், நம்ம ஓடுற மாதிரி தான். ஓகே, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10. அவ்வளோதாங்க. ஸோ ஓவரால் 2 செட்ஸ் இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா எக்ஸசைசஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எந்த ஒரு ஜாயிண்ட் பெயினும் இல்லாமல், நடக்கிறதுல சிரமம் இல்லாமல், தன்னம்பிக்கையோட சுதந்திரமாக வாழ்றதுக்கு தினந்தோறும் என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும்,
அதை எப்படி பண்ணணுன்ற டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவோட எக்ஸசைஸ் கோர்சஸை onelastmove.com வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். ஸோ எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. இதை நான் வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் சொல்லலை. இது நிறைய பேருக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். ஏன்னா எல்லாராலையும் யார்கிட்டயாவது போய் எக்ஸசைஸை கற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் என் வெப்சைட்டில் இருக்க கோர்சஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது தினம்தோறும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணும். அதை பார்த்து பயன்பெறுங்க. இல்லை எங்ககிட்ட நீங்கள் லைவ் ஆன்லைன் கிளாஸில் கலந்துட்டு எக்ஸசைசஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கீழே தெரியிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.